ஸ்லோகம் 58 அத்தியாயம் 18 ஞானேஸ்வரியில இன்னைக்கு பாக்குறோம். ஃபுல்லாவே கர்மயோகத்தை பத்தி பேச போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா கர்மயோகம் உனக்கு எவ்வளவு நன்மையை தரும், அப்படி செய்யலைன்னா அது எவ்வளவு பயங்கரத்தை தரும், இந்த ரெண்டையும் தான் இங்க மறுபடியும் சொல்ல போறார். படிக்கிறேன். என்னை விட்டு வேறுபடாதிருந்து இப்படி என்னை சேவித்துக் கொண்டிருப்பதால் எப்போதும் சித்தம் முழுமையும் என்னுடைய சுரூபத்தால் வியாபிக்கப்பட்டு நிலைத்து போகுமோ அப்போது அந்த பக்தனுக்கு என்னுடைய பிரசாதம் சம்பூர்ணமாக ஏற்பட்டு விடுகிறது. போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவன் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணணும். ஆனா கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தத்துவ விசாரம் பண்ணணும், பக்தி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து சொல்லியிருந்தார். இப்ப கடைசியா சொல்லும் போது சித்தம் விஷயங்களை சிந்தித்தல் என்பதை விட்டுவிட்டு என்னையே பூஜித்துக் கொண்டிருப்பதால் ஏற்பட்டுவிடும். சித்தம் என்னையே பூஜித்துக் கொண்டிருப்பதாக ஏற்பட்டுவிடும். இப்படி விஷய சிந்தனத்தை ஒழித்துக் கொண்டு சித்தம் என்னுடைய சுரூபத்தில் ஒட்டி கொண்டு நிலை பெறும்படி நீ சீக்கிரத்தில் வைத்துக் கொள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இதையும் சேர்ந்துதான் பண்ண சொல்லியிருந்தார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கர்மயோகத்தை வலியுறுத்தும் போது பக்தியும் சேர்ந்துதான் வலியுறுத்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ கர்மயோகம் செய்து கொண்டே பக்தியோடு நீ இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய பிரசாதம் உனக்கு கிடைக்கும், அதன் விளைவாக ஞானம் உனக்கு சித்திக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னுடைய சுரூபத்தில் வியாபிக்கப்பட்டு நிலைத்து போயிருப்பதால் அப்போது அந்த பக்தனுக்கு என்னுடைய பிரசாதம் சம்பூர்ணமாக ஏற்பட்டு விடுகிறது. அப்படின்னா அருள்னு வச்சுக்கோங்க, இறை அருள் அவனுக்கு கிடைக்கிறது. எப்போதும் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அதனால என்னுடைய அருள் அவனுக்கு கிடைக்குது. அப்படியான பின் ஜீவர்கள் அனுபவிக்கும் சகல துக்கங்களுக்கும் வாசஸ்தானமாயும் கடந்து தப்பித்து கொண்டு போவதற்கு அசாத்தியமாகவும் ஜனன மரண ரூபமாகவும் இருக்கும் சம்சாரத்தை நீ அதிசுலபமாக தாண்டி விடுவாய். சோ சம்சாரத்தை துக்கம் என்று அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலைங்க. ஞானேஸ்வரி முழுக்க பல இடங்கள்ல சம்சாரத்தை துக்ககரமானது என்று ரொம்ப விஸ்தாரமா எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த சம்சார கடல்ல இருந்து என் பக்தர்கள் தவித்து போவார்களே என்றுதான் நான் ஒரு உருவம் தரித்து அவதாரத்தை எடுத்துக்கொண்டே வருகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. சரியா? அதனால இது இஸ் நாட் ஃபர்ஸ்ட் திங். அப்படிப்பட்ட ஒரு மோசமான அந்த சம்சாரத்திலிருந்து என்னுடைய பிரசாதம் எனக்கு கிடைச்சிருச்சுல, அதனால இந்த சம்சாரத்தை கஷ்டத்திலிருந்து நீ முழுமையான விடுதலை கிடைக்கும். சகல துக்கங்களுக்கும் வாசஸ்தானமாகவும் தப்பித்துக் கொண்டு போவதற்கு அசாத்தியமாகவும் ஜனன மரண ரூபமாயிருக்கும் சம்சாரத்தை நீ அதிசுலபமாக தாண்டி விடுவாய். ஒருவன் கண் பார்வைக்கு சூரிய பிரகாசத்தின் சகாயம் ஏற்பட்டு விட்டால் பின்பு இருட்டின் உபத்திரவம் அவனுக்கு ஏற்படுமா? இருட்டு அப்படிங்கிறது சூரிய பிரகாசம் ஏற்படாத வரைக்கும் தான். ஒன்ஸ் சூரிய பிரகாசம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே ஸ்பஷ்டமா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட போகுது இல்லையா? அப்போ கண் பார்வை சூரிய பிரகாசத்தின் பார்வைக்கு சூரிய பிரகாசத்தின் சகாயம் ஏற்பட்டு விட்டால் இருட்டின் உபத்திரவம் ஏற்படுமா? என்னுடைய பிரசாதம் ஒருவன் விஷயத்தில் ஏற்பட்டு அதனால் ஜீவபாவம் நஷ்டமாய் போன பின் அவனுக்கு சம்சாரம் என்னும் பூச்சாண்டியால் என்ன கஷ்டம் ஏற்படும்? எப்படி சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டினால கஷ்டம் விலகிடுமோ அந்த மாதிரி என்னுடைய பக்தனுக்கு என்னுடைய பிரசாதம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டதுனால அவனுடைய ஜீவபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உடல் மனம் அப்படின்னு முட்டாள்தனமா நம்பி அதுலயே சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இதுதான் ஜீவபாவம். ஆக்சுவலா நான் யாரு? பரபிரம்மம். அதிலின் ஒரு துளியிலிருந்து சும்மா நாச்சுக்கும் விளையாடுவதற்காக எடுத்துக்கொண்ட வேஷம் தான் இதுவே தவிர உண்மை அல்ல. இது வெறும் மாய தோற்றம். உண்மையில் நான் மெகா கான்சியஸ்னஸ், பரபிரம்மம் ஏன்னா அந்த அற்புதமான உண்மை எனக்கு விளங்கி விடுகிறது. சோ அதன் விளைவாக சம்சாரம் ஒரு மேட்டராவே எனக்கு தெரியாது. ஏன்னா அது மாயன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு சும்மா நாச்சுக்கும் நானே மாயையாக சம்சாரமாக சும்மா நாச்சுக்கும் விளையாடி கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் நான் சிக்குவேனா? அதனால் நான் கலவரப்படுவேனா? அதனால் பாதிப்படைவேனா? சோ கண்டிப்பா எப்படி இருட்டின் உபத்திரவம் வெளிச்சத்தில் இருக்கும் போது சுத்தமா இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி பகவத் பிரசாதம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல வச்சுக்கோங்க. ஜீவபாவம் நஷ்டமாகி விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் கிடைச்சாதான் அப்போ பிரசாதமாக கண்ணன் நமக்கு ஞானத்தையே கொடுக்கின்றான் என்ற அர்த்தம். அப்போ அது கிடைச்சதுக்கு அப்புறமா ஜீவபாவம் நஷ்டமாகி போயிடுதுன்னா அது மாயைன்னு தெளிவான புரிதல் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். நான் யாருன்னா நான் பரபிரம்மம் என்ற ஒரு புரிதலும் ஏற்பட்டு விடுகிறது. பிறகு எதுக்கு அவனுக்கு இந்த சம்சார பயம், அவனுக்கு சம்சார துக்கம் ஏற்படும் சான்ஸே இல்லை அப்படிங்கிறாரு. அவனுக்கு சம்சாரம் என்னும் பூச்சாண்டியால் என்ன கஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஆகவே ஹே தனஞ்சயா, நான் உபதேசித்துக் கொடுத்த கர்மயோகத்தால் உனக்கு என் விஷயமான பக்தியோகமும் அதன் காரியமாக என்னுடைய பிரசாதமும் ஏற்பட்டு போனால் நீ சுலபமாக சம்சாரம் என்னும் துர்கதியை தாண்டி விடலாமே. அத கன்க்ளூசிவா இன்னொரு ஓவிய சொல்லி முடிக்கிறாரு.
சோ ஸ்டார்ட் வித் கர்மயோகா, டெவலப் பக்தி யோகா, அதன் பிரசாதமாக ஞான யோகத்தை நான் தருவேன். குவைட் நேச்சுரலி சம்சாரம் நம்ம என்னடா பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஹீஸ் ரெக்வஸ்டிங் அஸ். அதான் நம்ம கிட்ட கேட்கிறாரு, நீ கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணு, பக்திக்கு வா. நீ முழுமையா பக்தி பண்ணும்போது ஞானத்தை நான் பிரசாதமா தர்றேன். அதுக்கப்புறம் என்ன, ஞான பக்தினா நம்ம வர வர வேண்டியதுதான். சோ அதுக்கப்புறம் சம்சாரம், பயம், துக்கம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. இப்ப மறுபடியும் எப்பயுமே ஞானதேவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஞான லட்சணங்கள் சொல்லிட்டு விட்டா போதாதான், ஞான லட்சணங்களையும் சேர்த்து சொல்லணுமா. ஏன்னா அஞ்ஞான லட்சணத்தையும் சேர்த்து சொன்னா இன்னும் பெட்டரா புரியும்ல அப்படின்னு. அப்ப கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணி, பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ணி என்னுடைய பிரசாதமாக ஞான யோகத்தை பெற்று நன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பத்தாது. ஒருவேளை நீ கர்ம யோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஃபாலோ பண்ணலைன்னா நீ அப்பதானே மரநிலைக்கு நல்லா அழகா அப்படிங்கிறதுனால அதையும் எப்பயுமே சொல்றது அவருடைய வழக்கம், அதை சொல்றாரு. அப்படி செய்யாமல் கேவல அகங்காரத்தை பாராட்டி கொண்டு என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனசு காதுகளின் உன்னுடைய மனசு காதுகளின் எல்லையை கூட மிதிக்க கூடாது என்று விலக்கி வைப்பாயே ஆனால், ஏன்னா மனசு கண்ணன் சொல்றத காதுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு விலக்கி வச்சுட்டேன்னா, விலக்கி வைப்பாயே ஆகில் நீ நித்திய முக்தனாய். நித்திய முக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸ் நீ சொரூபத்தை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, சுரூபம் எப்பயுமே ஆனந்தத்துலதான் இருக்கும், சுரூபம் எப்பயுமே முக்தியில தான் இருக்கும். அதை மறந்துட்டு நான் முக்தன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. பட் நீ நித்திய முக்தனாகி விடுவாய், எப்போதும் பேரானந்த வெள்ளத்தில் தெளித்துக் கொண்டிருப்பாய்ன்னு அர்த்தம். அடுத்து அவ்யவனாய் அப்படின்னா அவ்யக்தத்திலே குறிப்பிடுறது, அதாவது இந்த மாயை கடந்த நிலையில் உள்ளவனாய். அப்படிங்கிற அந்த நிலைக்கெல்லாம் உன்னால போக முடியாதுடா. இருப்பது அனைத்தும் வீணாக போய் தேக சம்பந்தத்தின் துக்கம் உண்மையில் தாக்கி, தேகமே நான் சொல்லிட்டு கடைசியில இருக்கிற வரைக்கும் என்ன கஷ்டம் தானே. தேக சம்பந்தத்தின் துக்கம் உண்மையில் தாக்கி அந்த தேக சம்பந்தத்தால் நீ சிக்கி போய் ஒவ்வொரு அடிவைப்பிலும் மகத்தான துக்கத்தை ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாமல் அனுபவிக்க வேண்டியதாக உனக்கு ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு நொடியும் நீ கஷ்டப்பட வேண்டியது வந்துடும் அப்படின்ட்டாரு. என்னுடைய வார்த்தையை உபேசிக்காதால், உபேசிப்பதால் அப்படின்னா என்னுடைய வார்த்தையை நீ கேட்கலைன்னா இவ்வளவு பயங்கரமான அனர்த்தம் ஏற்பட்டு செத்து போகாமலே ஒவ்வொரு நிமிஷமும் நீ செத்து கொண்டிருப்பாய் அப்படின்னா துக்கம் எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. So therefore be careful that you must follow the karma yoga, bhakti yoga and விளைவாக ஞான யோகம். இதுதான் நமக்கு கதியை கொடுக்கும், நற்கதியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர் கிருஷ்ணன் கண்ணன் கீதையில சொல்லியிருக்க இந்த விஷயத்த பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் அவருடைய ரிக்வெஸ்டா வச்சு இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார்.